அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம்னா, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தலைப்பு என்னன்னா விருந்தோம்பல். விருந்து புத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற் பாட்டன்று. இதோட பொருள் என்னன்னா, அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கதன்று அப்படின்னு சொல்கிறாங்க. மோப்பக் குழையும் அனிச்சம் முகத்திருந்து நோக்கக் குழையும் விருந்து. மோந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடும். அதுபோல நம் முகம் மாறினாலே நம் விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். கல்லாமை அப்படிங்கிறது திருடாமல் இருக்கிறது, அதுதான் அப்படி கல்லாமைன்னு சொல்கிறாங்க. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மீனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். பொருள்: களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளருவது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். பயனில சொல்லாமை, அது பயனில்லாத சொற்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எதுவென ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். 2. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். பொருள்: பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும், பயனில்லா சொற்களை பேசக்கூடாது. அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகல நீர பிற. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. அழுக்காறு அவாவகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம். பொருள்: பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே சிறந்த அறமாகும். அழுக்காராமைனா பொறாமை. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியால் கேடும் நினைக்கப்படும். இதோட பொருள் என்னன்னா, பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். புறங்கூறாமை. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்ட மண்ணும் உயிர்க்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. வினை செயல் வகை. பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். வினையால் வினையாக்கி கோடல் நினைக்கவுள் யானையன் தற்று. பொருள்: ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும் போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடிக்க வேண்டும். குற்றம் கடிதல். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும். பொருள்: பழி வரும் முன்னரே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கல் பொருள் போல அழிந்துவிடும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்து பார்த்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. இடனறிதல். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, இகழவும் கூடாது. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது, கடலில் ஓடும் கப்பல் தரையிலும் ஓட இயலாது. அவரவர் தமக்குரிய இடங்களிலே சிறப்பாக செயல்பட முடியும். தெரிந்து வினையாடல். செய்வானை நாடி தெரிந்து வினையாடல். தெரிந்து வினையாடல். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். செயலாற்றும் திறன் உடையவரிடம்
செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்றாய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆள்வினையுடைமை அருமை உடைத்தென் சான்றாமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்றெண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. விடாமுயற்சி என்ற உயர்பண்பு கொண்டவர்களால்தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். முயற்சி திருவினையாக்கும். முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும். முயற்சி இராவிட்டால் வறுமையே மிஞ்சும். 4. குறியின்மையார்க்கும் பலன் அன்றறிந்து தாழ்வினை இன்மை பழி. ஐம்புலன்களில் ஏதேனும் குறையிருப்பினும் அது இழிவன்று. அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததை இழிவாகும். ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாதுஒன்று பவர். சோர்வில்லாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையையும் தோற்கடித்து வெற்றி பெறுவர். நன்றில் செல்வம் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். பிறருக்கு கொடுக்காமலும் தான் அனுபவிக்காமலும் இருப்பவர் பல கோடி பொருள்களை பெற்றிருந்தாலும் அதற்கு பயனில்லை. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது. பகைமாட்சி அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவ்வான் என்பறியும் எய்திலன் துப்பு. பொருள் சுற்றத்தாரிடமும் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரை எதிர்கொள்வார்? அஞ்சும் அறியான் அமைவில்லான் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. பொருள் மனதில் துணிவில்லாதவரை அறிய வேண்டியவற்றை அறியாதவரை பொருந்தும் பண்பு இல்லாதவரை பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரிடும். கயமை மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரியாம் கண்டதில். கயவர் மக்களைப் போலவே இருப்பர். கயவர்க்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமையை வேறெதிலும் நாம் கண்டதில்லை. தேவர் அனையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலாம். பொருள் தேவரும் கயவரும் ஒரு தன்மையர். எவ்வாறு எனில் தேவர்களைப் போலவே கயவர்களும் தாம் விரும்புவனவற்றை செய்து ஒழுகுவர். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்ட உடனேயே உதவி செய்வர் சான்றோர். கரும்பை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கயவர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன். பொருள் உண்டதும் சிரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து தேவையில்லை. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயையும் அதன் காரணத்தையும் கண்டறிந்து அதை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். நோயாளியின் வயதையும் நோயின் அளவையும் மருத்துவத்தின் காலத்தையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் மருத்துவர். உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வானென்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. நோயாளி மருத்துவர் மருந்தும் மருந்தாளர் என்று மருத்துவம் 4 வகையில் அடங்கும். புலால் மறுத்தல் திணல் பொருட்டால் கொள்ளாது உலகு எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு உயிர்களைக் கொள்பவர்கள் இல்லையாயின் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார். வெகுளாமை செல் இடத்து கலப்பான் சினம் காப்பான் இல் இடத்து காக்கி என் காவால் என். தன் சினம் செல்லுபடியாகும் எளியவரிடத்தில்
தன் சினம் செல்லுபடியாகும் மெலியவரிடத்தில் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர். செல்லுபடியாகாத இடத்தில் செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் காத்தல் என்ன, காக்காவிட்டால் என்ன? மறத்தல் வெகுளியை யார் மாட்டும்? தீய பிறத்தல் அதனால் வரும். தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். ஒருவன் தன்னை காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும். சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமம் புனையை சுடும். பொருள்: சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அது ஒருவரது சுற்றம் எனும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டழிக்கும். வாள்: நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் அது ஆதலும் வேறு. உலகியல்பு இருவகைப்படும். செல்வமுடையோர் அறிவுடையராக இருப்பதில்லை, தெளிந்த அறிவுடையோர் செல்வராக இருப்பதில்லை. கள்ளுண்ணாமை: துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பவர் கண் உண்பவர். உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். அவ்வாறே கள்ளுண்பவரும் நச்சு உண்பவரே ஆவார். களிதானே காரணம் காட்டுதல் களிநீர் குளித்தானே தீத்துரிய இயற்று. கள்ளுண்டு மயங்கியவனிடம் நல்லன சொல்லி திருத்த முயல்வது நீரில் மூழ்கிய ஒருவரை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. சூது: சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல். ஒருவருக்கு துன்பம் பலவற்றை உண்டாக்கி அவருடைய புகழையும் கெடுக்கின்ற சூதைப்போல் வறுமை தருவது வேறொன்றும் இல்லை. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கலகத்து காலை புகின். சூதாடுமிடத்தில் ஒருவருடைய காலம் கழியுமானால் அது அவருடைய பரம்பரை செல்வத்தையும் இயல்பான நற்பண்பையும் கெடுக்கும். இந்த காணொளி பார்க்குற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.